ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ரிவ்யூஸ் அண்ட் இப்போ வர விமர்சனங்கள் அதை பற்றிலாம் வந்து நம்மளோட தீஷா பத்தானி கிட்ட லேட்டஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. அவங்க வந்து செம்மையாக வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். நவம்பர் 14 செம்ம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கங்குவாஸ். இந்த திரைப்படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏராளமாக இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் மாபெரும் ஒரு எதிர்பார்ப்பு தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பாலிவுட் பட்டாவே நடிச்சிருந்தாங்க. ஒரு பாபி தயால், தீஷா பத்தானி, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து என்ன தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் வந்து கடைசி 2 நாட்களில் வந்து ஒரு நல்ல ரிவ்யூஸ் தாங்க வந்துட்டுருக்கு. யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த திரைப்படம் ரொம்பவே பிடித்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லா இன்டர்வியூலையும். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ வந்து நம்மளோட தீஷா பத்தானி வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து நம்மளோட தீஷா பத்தானி கிட்ட 2-3 கேள்விகள் கங்குவா திரைப்படத்தில் வந்து கேட்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க கங்குவா திரைப்படத்துக்கு அப்படின்ட்டு. திரைப்படம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படி தான் நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து என்ன தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ், எல்லா திரைப்படத்துக்கும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் நாங்கள் அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக வந்து கங்குவா திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையும் அண்ட் பார்ட் 2ல இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தீஷா பத்தானி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர்கள் மத்தியிலும் சரி, சூர்யா ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி செம்ம ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு.